ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் உங்களுடைய வாழ்வின் மதுரமான, இனிமையான, ஆசீர்வாதமான நாளாக இருப்பதாக. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 14வது வசனம் சொல்லுகிறது, பேதுருவின் மாமி ஜுரமாய் கிடக்கிறதை இயேசு கண்டார். என கண்பானவர்களே, நம்முடைய தேவன் யார்? காண்கிற தேவன். என கண்பானவர்களே, அவர் நம்முடைய வீட்டிலே வருகிறவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய உள்ளத்திலே வருகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் எல்லைகளுக்குள்ளே வருகிறவர் மட்டுமல்ல, அவர் நம்முடைய பிரயாசத்தின் எல்லைகளுக்குள்ளே, நம்முடைய அலுவலகங்களின் எல்லைகளுக்குள்ளே, நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிகளுக்குள்ளே வருகிறவர் மட்டுமல்ல, அவர் அங்கே வந்து அங்கு இருக்கிற குறைவுகளை, அங்கு இருக்கிற தேவைகளை காண்கிறவராயிருக்கிறார். அங்கு இயேசு பேதுருவின் மாமி வீட்டிற்கு வந்த பொழுது, பேதுருவின் மாமி ஜுரமாயிருக்கிறதை கண்டார். இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் பிரச்சனைகள் இயேசுவுக்கு தெரியும். உங்களுடைய போராட்டங்கள் இயேசு காண்கிறார். என்னுடைய பிரச்சனைகளுக்கு பதில் தருவது யார்? இது யாருக்கு தெரியும்? நான் படுகிற பாடுகள் யாருக்கும் தெரியாது என்று எண்ணி கண்ணீர் விடாதிருங்கள். இயேசு காண்கிறார். அவர் கண்ட இயேசு இன்றைக்கு நம் நடுவில் இருக்கிறார். கண்டவர் என்ன செய்தார்? வேதம் சொல்லுகிறது, இயேசு அவள் கையை தொட்ட உடனே ஜுரம் அவளை விட்டு நீங்கிற்று. அவர் உடனடியாய் அவர் அற்புதத்தை செய்கிறார். உடனடியாய் அவருடைய அற்புதம் அங்கே கடந்து வருகிறது. நீங்கள் ஒன்று மட்டும் செய்யுங்கள். உங்களுடைய வாழ்வின் எல்லைகளுக்குள்ளே இயேசு வருவதற்கு இடங்கொடுங்கள். அவர் அதை காண்பதற்கு நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை அவருக்கு முன்னே திறந்த ஒரு புத்தகம் போல வைத்து விடுங்கள். அநேக நேரங்களில் அவர் நம்முடைய உள்ளத்திலே வருவதற்கு நாம் இடம் கொடுக்க தயங்குகிறோம். இதோ வாசற்படியில் நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால், அவர் தட்டுகிற சத்தத்தை கேட்டு திறக்க வேண்டியவர்கள் நாம். இயேசு தட்டுகிற நம்முடைய வாழ்க்கையின் கதவுக்கு திறக்கிற இடம் உள்ளே இருந்து நாம் திறக்க வேண்டும், வெளியே இருந்து அவர் திறக்க முடியாது. நீங்களும் நானும் திறந்து இடம் கொடுக்கும் வரை அவர் உள்ளே பிரவேசித்து நம்முடைய தேவைகளை கண்டு அற்புதத்தை செய்ய முடியாது. இன்றைக்கு அதை செய்யுங்கள். உங்கள் வாழ்வில் அற்புதம் நிச்சயம் உண்டு. இயேசு ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? அன்பின் பரம தகப்பனே, உமக்கு நன்றி. எங்களை கண்டு எங்களுக்கு அற்புதம் செய்கிறவர் எங்கள் நடுவில் இருக்கிறீர். உமக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள் வாழ்விலும் நீர் அவர்களுடைய தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், காரியங்களை கண்டு அற்புதத்தை இன்றைக்கு இப்பொழுது செய்துவிடும். இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். அன்பானவர்களே, உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விவரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: சகோதரர் பி. பொற்செல்வன் ஆசீர், கிருபையின் ஊழியங்கள், ஆபிரகாம் நகர், பெரிய நாயகபுரம், தூத்துக்குடி 628101.